மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. காயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாஜக முழு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த காயின் ரிலீஸ்க்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா? உள்ளுக்குள்ள ஏதாவது அரசியல் இருக்கா சார்? இதன் பின்னணியில் அரசியல் இல்லை என்று அலட்சியப்படுத்த முடியாது. என்ன சார் அரசியல் இருக்கு? இரண்டு தரப்புக்கும் தேவை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஏன் அழைக்கவில்லை என்கிற கேள்வி வலுவான கேள்வி. நீங்கள் அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததா என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய கேள்வி. அந்த கேள்விக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பதில் பல்லிழிக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விழாவுக்கு பிறகு பாஜக திமுக கள்ள கூட்டணியில இருக்காங்க ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதிமுக மீது திமுக கடந்த காலத்தில்னா சில மாதங்களுக்கு முன்பு வரை பாஜகவுக்கு அடிமை கட்சி, பாஜகவோட கள்ள ஒரு பி டீம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தது. இப்ப அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது திருப்பி கொடுக்கத்தான் செய்வார்கள். அதிமுக செயற்குழு கூடியதே வேஸ்ட். ஒரு மாத காலமாக கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்ட செயலாளர்களை அழைத்து நாடாளுமன்ற தொகுதிக்கு தோல்விக்கு என்ன காரணம்னு கேட்டு அதிலையும் ஒழுங்காக யாரையும் பேச விடாமல் ஒரு கூட்டத்தை நடத்திவிட்டு அந்த கூட்டத்தில் இவர் என்ன சொன்னாரோ அதையே திரும்ப சொல்வதற்கு எதற்கு செயற்குழு? ஆட்சிக்கு வருகிறவர்கள், அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, தலித் சமூகத்தைச் சேர்ந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த 2 பேரை அமைச்சராக்குகிறார்களே தவிர அவர்களுக்கு ஏதோ அந்த இலாக்கா தான் எழுதி வைத்தது போல ஆளி திராவிட நலத்துறை என்று ஒதுக்கி விடுகிறார்கள். ஆக திமுகவானாலும் அதிமுகவானாலும் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களை கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்துகிறீர்கள். ஒரு ஆன்டி ஸ்டாலின் கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே, சீமான், விஜய் போன்றவர்கள் ஒரு கூட்டணியாக இருந்து 26 தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருக்குமா சார்? இதற்கான வாய்ப்பு குறைவு என்று நான் பார்க்கிறேன். ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் வந்துள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். சமீபத்தில் சென்னையில் கலைஞர் அவர்களுக்கு காயின் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கு மூத்த ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டது மட்டுமில்லாமல் கலைஞரை ரொம்ப அதிகமாக புகழ்ந்தெல்லாம் பேசியிருக்காரு. கூட்டாட்சியின் தலைவரெல்லாம் பேசியிருக்காரு. காயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாஜக முழு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த காயின் ரிலீஸ்க்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா? உள்ளுக்குள்ள ஏதாவது அரசியல் இருக்கா சார்? உங்க பார்வையை சொல்லுங்க சார் இதை பத்தி. மத்திய அரசின் சார்பில் கலைஞரை கௌரவிக்கிற வகையில் ஒரு 100 ரூபாய் நாணயம் வெளியிடுவதற்கு இசைவு தெரிவிக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து இந்த விஷயம் தொடர்பாக சர்ச்சைகள் எழுந்து இப்போது அரசியல் ரீதியாக அது வலுத்திருக்கிறது. முதல்ல இப்போ இந்த அரசியல் ரீதியாக அந்த சர்ச்சை வலுத்தவுடன் இதை நடத்தியது தமிழக அரசா மத்திய அரசா என்கிற விவாதம் தொடங்கி இருக்கலாம். ஏனென்றால் இது மத்திய அரசு நிகழ்ச்சி, அதனால்தான் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களை அழைக்கவில்லை என்பது போல திராவிட முன்னேற்ற கழக சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட, இல்லை உங்கள் தமிழக அரசு தான் விளம்பரம் கொடுத்திருக்கிறது, உங்களுடைய தலைமைச் செயலாளர் தான் அழைப்பு விடுத்திருக்கிறார் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது. விழா ஏற்பாடுகளை எல்லாம் போய் காலையிலேயே அங்கே நின்று கவனித்தவர் தமிழக அரசினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களும் தான். இதை தவிர ஆங்காங்கே அலங்காரங்கள், வழியெங்கும் வரவேற்புகள், கலைஞரை போற உருவம் படைத்தவர்கள் நிற்பது, நாதசுரம் மேளம் இதெல்லாம் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னணியில் தமிழக அரசின் முழு பங்களிப்போடு நடைபெற்ற நிகழ்ச்சி தான் இது. இதில் திமுக பின்வாங்க வேண்டிய விஷயம் இல்லை. தமிழ்நாடு அரசு தான் நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி ஏன் அழைக்கவில்லை என்கிற கேள்வி வலுவான கேள்வி. நீங்கள் மத்திய அமைச்சர் வந்தார், ராஜ்நாத் சிங் வந்தார், மூத்த அமைச்சர், அவரை வைத்து வெளியிடுகிறீர்கள். ஏன் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களையோ அல்லது கார்கே அவர்களையோ நீங்கள் ஏன் அழைக்கவில்லை? புரோட்டோகால் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. என்ன, அதுதான் நான் சொல்லுகிறேன். அவர்களை அடுத்த பெயர் போட்டுறது அவங்க மேலே போட முடியாது. அவர் சீனியர் மினிஸ்டர், கேபினெட்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி. நம்பர் 2, நீங்கள் அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததா என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய கேள்வி. அந்த கேள்விக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பதில் பல்லிழிக்கிறது. அதாவது வலுவாக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விளக்கெண்ணெய் விளக்கமாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் தெரிகிற பலவீனம். பாரதிய ஜனதா கட்சியோடு இவ்வளவு இழைகிறதே
என்று அதிமுக கேட்கிறது. எங்களை பார்த்து சொன்னீர்களே, அடிமை அதிமுக என்று சொன்னீர்களே, இப்போது நீங்கள் நடந்து கொள்கிறீர்களே, இந்த முறைக்கு பெயர் என்ன? ஏன் திடீரென்று பாஜக பின்னால் ஓடுகிறீர்கள் அல்லது மேலே விழுந்து தழுவிக் கொள்ளுகிறீர்கள் என்று அதிமுக கேட்கிறது. அந்த கேள்வி அலட்சியப்படுத்தக்கூடிய கேள்வி அல்ல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாஜகவை நோக்கி விமர்சன கணைகள் எழுந்திருக்கின்றன. சமூக வலைத்தளங்களிலே தீவிரமாக செயல்படுகிற பாஜக ஆதரவாளர்கள் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். நீங்கள் எதற்காக இப்படி திமுக தலைவர் மறைந்த கலைஞர் அவர்களை உயர்த்தி பிடித்து கொண்டாடுகிறீர்கள்? இவ்வளவு புகழாரம் சூட்ட வேண்டிய அவசியம் என்ன? ராஜ்நாத் சிங் வந்திருக்காரு, மோடி ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்றாரு. அதுதான் இந்த இரண்டும் நடைபெற வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் முன்பெல்லாம் தபால் தலைவி போஸ்ட்மாஸ்டர் ஜெனரலே கூட வெளியிட்டிருக்கிறார். அல்லது இது ஒரு நிகழ்ச்சி, கலைஞருக்கான நிகழ்ச்சி, நீங்கள் சட்டசபையிலே படம் தரப்பது போல ஒரு பெரிய தலைவரை அழைத்து நடத்துகிற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ரைட்டு. பாஜக ஏன் அவ்வளவு புகழாரம் சூட்டுகிறது? என்ன அவசியம் என்று பாஜக ஆதரவாளர்கள் கேட்கிறார்கள். ஆக இதன் பின்னணியில் அரசியல் இல்லை என்று அலட்சியப்படுத்த முடியாது. என்ன சார் அரசியல் இருக்கு? இரண்டு தரப்புக்கும் தேவை இருக்கிறது. அரசியல் இருக்கிறது என்பதை விட தேவை இருக்கிறது, அவசியம் இருக்கிறது என்று நாம் இதை பார்க்க வேண்டும். திமுகவுக்கு என்ன சார் அவசியம் இருக்கு இதுல? நான் சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழக அரசு என்பது திடீரென்று அறிவித்த சில திட்டங்கள் காரணமாக நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆந்திராவிலே, பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவிலே சம்பளம் கொடுப்பதற்கு தடுமாறக்கூடிய நிலை ஏற்பட்டு இப்போது மத்திய அரசோடு அவர்கள் மிக இணக்கமாக அந்த ஆட்சிக்கு ஆதரவு தருகிற காரணத்தால் பயன் பெற்று இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு, பீகார் தலைமையிலான அரசு பயன் பெற்று இருக்கிறது. நிதிஷ்குமார் தலைமையிலான பீகார் அரசு பயன் பெற்று இருக்கிறது. அந்த நெருக்கடி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மத்திய அரசோடு மோதல் போக்கை கையாண்டு தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியாது என்பதை அதிகாரிகள், மூத்த IAS அதிகாரிகள் முதலமைச்சருக்கு, ஆட்சியாளர்களுக்கு உணர்த்தி இருப்பதாக எனக்கு நம்ப தகுந்த இடங்களிலிருந்து தகவல். ஆகவே இந்த நிலையில் மோதல் போக்கை வளர்த்து கொள்ளாமல் ஒரு வெள்ளை கொடி காட்டுவதை போல இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கிறதோ என்ற பார்வை இன்றைக்கு அரசியல் அரங்கத்தில் எழுந்திருக்கிறது. நிச்சயமாக மிக கடுமையான மோதல் இருக்காது. ஆனால் கொள்கை ரீதியாக அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டு விடும் என்று நான் கூற வரவில்லை. அல்லது சில பேர் கற்பனையாக யூகித்துக் கொள்வது போல, அல்லது சில கட்சிகளுக்குள் கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளுக்குள் இது கலக்கத்தை தோற்றுவித்திருக்கிறது. அந்த வகையில் இது பாஜகவினுடைய ஒரு சாதுரியமான மூவ் என்று சிலரால் வர்ணிக்கப்படுகிறது. திமுக கூட்டணியில சந்தேகம் வந்திருக்கு, குழப்பங்கள் வந்திருக்கு. பிஜேபியோட கை கோத்துறாங்களே, என்ன விஷயம், கூட்டணிக்கு போயிடுவாங்களோ அப்படின்ற கவலை பிறந்திருக்கிறது. அந்த கவலையை பாஜக தோற்றுவித்திருக்கிறது. ஆனால் அந்த மாதிரியான எந்த விஷயமும் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. பாஜக பக்கம் அடியோடு சாய்ந்து விடாது திமுக. ஆனால் இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு வெள்ளை கொடி, கவர்னரை போய் தேநீர் விருந்தில் கலந்து கொள்வது, கலந்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க, போய் கலந்துக்கிட்டாங்க. கூட்டணி கட்சிகள் ஏமாந்து முழித்துக் கொண்டிருக்கின்றன. இவர்களை நம்பி, திமுகவை நம்பி இவர்கள் என்ன நினைத்தார்கள், நாம முதல்ல முறைச்சிக்கிட்டோம்னா கவர்னர் விழாவுக்கு போக மாட்டோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டோம்னா முதலமைச்சரை சந்தோஷப்படுத்திடலாம், குஷிப்படுத்திடலாம். எல்லா கட்சிகளும் ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் விட்டு கடைசியில் ஏமாந்து போனாங்க. என்னாச்சு? முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுப்பாங்க? திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகம், அந்த அரசாங்கத்தை வழிநடத்துகிற முதலமைச்சர், அமைச்சர்கள் தேநீர் விருந்துக்கு போனாங்க. அப்போ நீங்கள் எங்கே கொண்டு போய் முகத்தை வச்சுப்பீங்க? ஆகவே அது ஒரு பின்னடைவு. அடுத்தது ராஜ்நாத் சிங், இவரெல்லாம் போய் கீழே தான் உட்காந்துக்க வேண்டி, கீழே உட்காந்து வேடிக்கை பார்த்து தான் வரலாம். அதுதான் நடந்திருக்கிறது. மானமிகு ஆசிரியர் வீரமணியிலிருந்து அத்தனை பேரும் முன்னாடி வரிசையில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பாஜக பாராட்டுவதையும் பதிலுக்கு இவர்கள் பாராட்டுவதையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ராஜ்நாத் சிங் எனக்கு பிடிக்கும், அவர் உத்தரப்பிரதேசத்தில் சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னு துரைமுருகன் பாராட்டுறாரு. இதற்கெல்லாம் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பதில் என்ன சொல்லணும். வாஜ்பாய் முரசொலி மாறன் இது பண்ணாரு அப்படின்னு அந்த தகவலை ராஜ்நாத் சிங் வெளியிட்டிருக்காரு. தோஹா மாநாடு. ஆக பழையதெல்லாம் நினைவு கூறுகிறார்கள். அதில் இவர்கள் மகிழ்ந்து போகிறார்கள். எழுந்து நின்று கைத்தட்டுங்கள்ன்றார் அவர். இதெல்லாம் பிஜேபி ஆதரவாளர்களுக்கு சில பேருக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது, அல்லது வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எரிச்சல் என்று சொல்வதை விட அது கரெக்டாக சொல்ல வேண்டும் என்றால் ஆதங்கம், அவர்கள் ஏமாற்றத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள்.
ஏனென்றால் நீங்கள் 2 கட்சிகளும் ஊழல் கட்சிகள், மாற்று நாங்கள் தான் என்று நீங்கள் பாஜக சொல்லி சொல்றாங்க. நான் சொல்லவில்லை. பாஜக சொன்ன பேச்சு என்ன? இன்றைய தலைவர் அண்ணாமலையிலிருந்து முன்னாள் தலைவர்கள், பாஜக மாநில தலைவர்கள் சொன்னது என்ன? தமிழகத்தில் ஊழலுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட கட்சி திமுக. சொன்னார்களா இல்லையா? அத்தனை தலைவர்களும் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர்கள்லாம் சொன்னார்களா இல்லையா? இப்ப எங்க கொண்டு போய் மூஞ்சிய வச்சுப்பாங்க? ஊழலுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட கட்சி திமுகனா எப்ப போட்டாங்க? அண்ணா காலத்திலேயா, கலைஞர் காலத்திலேயா? கலைஞர் காலத்தில் என்பதுதான் இவர்கள் முன்வைத்த விமர்சனம். அதான் அதிமுக வைக்கிற விமர்சனம். அதிமுகவும் இவர்களும் வைத்த விமர்சனம் கடந்த காலங்களில். இப்போ ஆகா ஓஹோ மிகச்சிறந்த தலைவர் அவரை மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. இறந்த உடனே பாராட்டுவது வேறு, இறந்த உடனே ஒரு பாராட்டு தெரிவிப்பது வேறு. ஆனால் அடிப்படையான சில குற்றச்சாட்டுக்கள், அடிப்படையான சில விஷயங்கள், நிலைகள், கடந்த கால நிலைகள், அதிலிருந்து பிறண்டிருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார், திமுகவை மிக கடுமையா இருக்கிறார் அண்ணாமலை. அண்ணாமலையே போயிருக்காரு, அதுவே சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா மாறி இருக்கு. மத்திய அரசினுடைய மூத்த அமைச்சர் வருகிற ஒரு நிகழ்ச்சி, அதனால் அவர் போகாமல் இருக்க முடியாது என்பது என்னுடைய பார்வை. இரண்டாவது, அவர் முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார், நான் அதை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அவர் அறிவித்தார். ஓகே, தவிர்த்திருக்க முடியாதா என்று சில பேர் கேட்கிறார்கள், அது வேற விஷயம். ஆனால் அது நாகரிகமாக இருந்திருக்குமா என்பது அதனுடைய அந்த சிந்தனையும் அந்த வாதமும் எதிர்வாதமும் வைக்கப்படும். ஆனால் என்னை பொறுத்தவரை 2 தரப்புக்கும் கட்டாயம் இருக்கிறது. பாஜகவுக்கு மத்தியில இப்ப சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவர்கள் இருவரை சார்ந்து இருக்கிறார்கள். இவர்கள் ஒருவர் முரண்டு பிடித்தாலும் நம்பர்களில் கொஞ்சம் உதைக்க ஆரம்பிக்கும். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை கூல் செய்து வைத்துக் கொள்ளலாம் என்பது பாஜக போட்டிருக்கக்கூடிய அரசியல் கணக்காக இருந்திருக்கலாம் என்பது பல பேருடைய பார்வை, என்னுடைய பார்வை. ஓகே சார், பாஜக திமுக மிக கடுமையா கொள்கை ரீதியா இருக்கிறாங்க. சமீபத்தில் தான் நாடாளுமன்றத்துல எல்லா உறுப்பினர்களும் பாஜகவை ரொம்ப கடுமையா அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி சார் ஒரு நான் தான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ தமிழக அரசு பைனான்சியல் கிரன்ச்சில் இருக்கு, நிதி நெருக்கடியில் இருக்கிறது. மத்திய அரசை அனுசரித்து கொண்டுதான் சில திட்டங்களுக்கான நிதியை பெற வேண்டும். ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜே போடுறாங்கன்னு வைங்க, அதுக்கான நிதி கேட்குறாங்கன்னு வைங்க, கொஞ்சம் கூலாக பேசி தான் வாங்க முடியும். நீங்கள் முறைச்சிக்கிட்டு ஒரு பக்கம் கண்ணாமுன்னான்னு திட்டிட்டு நிதியை கொடுன்னா கொடுத்துருவாங்களா? ரெண்டாவது, உங்கள் பின்னாடி அவ்வளோ குற்றச்சாட்டு வேறு, உங்கள் மேலே சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அதற்காகவும் இந்த கணக்கு இருக்கலாம்னு சில பேர் பார்வை வைக்கிறாங்க. நான் அந்த பார்வை வைக்க தயாராக இல்லை. அதாவது மத்திய விசாரணை அமைப்புகள் வேகத்தை மட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருப்பதாக ஒரு விமர்சனம் இருக்குது. அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. நான் மெயினாக பார்ப்பது அரசாங்கத்திற்கு கொடுக்கக்கூடிய நிதி நெருக்கடி. அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் மத்திய அரசோடு தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்தால் தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்படும். அதை தமிழகத்தினுடைய சில மூத்த அதிகாரிகள் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு, ஆட்சியாளர்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் என்று கேள்வி. அதுவும் இதனுடைய ஒரு காரணமாக இருக்கலாம். பிஜேபிக்கு அரசியல் ரீதியாக நாளை ஒரு நெருக்கடி வந்தால் ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை, ஆதரிச்சு ஓட்டு போடணும்னு அவசியம். பார்லிமெண்ட்ல அப்ஸ்டைன் ஆனாலே போதும், தே கேன் என்ஷூர் அந்த பில் இஸ் பாஸ்ட்ன்ற நிலைமையை கொண்டு வந்து விட முடியும். முக்கியமான மசோதாவின் போது வெளிநடப்பு பண்ணா பாஜக வெளிநடப்பு செய்தாலோ, ஓட்டெடுப்பில் பங்கேற்காமல் சபைக்கு வராமல் இருந்தாலோ அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. இதுவும் நோக்கமாக பாரதிய ஜனதாவுக்கு இருந்திருந்தால் வியப்படைவதற்கில்லை. இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இதிலே அரசியல் இல்லாமல் இல்லை. இந்த கலைஞர் நாணய வெளியீட்டு விழா பின்னணியில் இருதரப்பு ஆதாய அரசியல் இருந்திருக்கிறது என்பதுதான் அழுத்தமான உண்மை. ஓகே சார், பாஜகவின் உதவி திமுகவுக்கு தேவை, திமுகவின் உதவி பாஜகவுக்கு தேவை. அந்த இரு தரப்புக்கும் பரஸ்பர கணக்குகள் இருக்கின்றன. உதவி தேவை என்பது ஒரு நீங்கள் சொல்லுகிற ஒரு இது. நான் சொல்வது இரு தரப்புக்கும் சில கணக்குகள் இருக்கின்றன. அது இந்த விழாவினுடைய இந்த அளவு விமர்சனங்கள் எழுவதற்கு காரணமாக அமைந்து விட்டது. ஓகே சார், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விழாவுக்கு பிறகு பாஜக திமுக கள்ள கூட்டணியில் இருக்காங்க ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அந்த குற்றச்சாட்டுக்கு மறுநாளே முதல்வர் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம், கலைஞர்களில் நாங்கள் இருக்கோம், இப்போ எந்த தேவையும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக ஜெயலலிதாவுக்கு நினைவு கூட்டமே நடத்தாத கட்சி அதிமுகன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் டார்கெட் பண்ணி பேசுறாரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதிமுக மீது திமுக கடந்த காலத்தில்னா சில மாதங்களுக்கு முன்பு வரை பாஜகவுக்கு அடிமை கட்சி, பாஜகவோடு கள்ள ஒரு பி டீம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தது.
இப்போ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது திருப்பி கொடுக்கத்தான் செய்வார்கள். நீங்கள் முதலில் அடித்த போது வாங்கி கொண்டார்கள், இப்போது அவர்களுக்கு அடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் அவர்களுக்கு திருப்பி தாக்க வேண்டிய தருணம் அவர்களுக்கு லட்டு மாதிரி கிடைத்து விட்டது. ஏன்னா நீங்கள் போடுறீங்க, அவர் போடுறாரு, இப்போ தெரியலையா மக்களுக்கு யார் இதுன்னு அப்படின்னு நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. அதாவது நீங்கள் வழக்குக்கு பயந்தீங்களா, எதுக்கு பயந்தீங்க, எதனால் இப்போ போய் அவர்கிட்ட சரண்டர் ஆகுறீங்க பிஜேபி கிட்ட அப்படின்னு எடப்பாடி கேட்குறாரு. ஆனால் நான் 2 பேருமே முன்பு திமுக அவரை பார்த்து கள்ளக்கூட்டணி பி டீம் என்றதையும் நான் ஏற்கவில்லை. அவர் திமுக அளவுக்கு வன்மையாக பாஜகவை எதிர்க்கவில்லை என்ற விமர்சனம் அதிமுகவுக்குள்ளே இருக்கு. ஆனால் அதனால் கள்ளக்கூட்டணி என்ற அர்த்தம் அல்ல. ஏனென்றால் கூட்டணி இல்லை என்ற முடிவில் அவர் இறுதியில் உறுதியாக இருந்தார். அதனால் படுதோல்வி அடைந்தது அதிமுக, அது வேற விஷயம். அதனால் அவர் பயப்படலன்றதை அந்த முடிவின் மூலம் நிரூபித்தார். பாஜகவுக்கு பயப்படவில்லை என்பதை எடப்பாடி கூட்டணி சேராத முடிவின் மூலம் நிரூபித்தார். நீங்க இப்போது திமுகவை பார்த்து எடப்பாடி வைக்கிற விமர்சனத்தையும் நான் ஏற்க தயாராக இல்லை. கள்ளக்கூட்டணி எல்லாம் கிடையாது. இரு தரப்பும் நான் ஏற்கனவே கூறியது போல பாஜகவுக்கு ஒரு கணக்கு, திமுகவுக்கு ஒரு கணக்கு. அந்த கணக்குக்காக இந்த கட்டிப்படுத்தழுகிற நாடகம்லாம் அல்லது இந்த சீன்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்தது என்பதுதான் என்னுடைய பார்வை. இது தவிர திரு மு.க. ஸ்டாலின் கூறிய இன்னொரு விஷயம், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு காட்டமான பதில் அவர் கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கையில், அந்த பேச்சிலே நான் ஒரு பகுதி முழுமையாக நான் ஏற்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்தவுடன் அகில இந்திய தலைவர்களை அழைத்து இரங்கல் கூட்டம் நடத்த தவறிய கட்சி அதிமுக. செல்வி ஜெயலலிதாவுக்கு உரிய புகழாரம் சூட்டப்படவில்லை. சட்டசபையிலே படம் திறக்கிறோம் என்று அதற்கும் சரியான அகில இந்திய அளவிலான சிறப்பு விருந்தினர்களை அழைத்து பெரிய நிகழ்ச்சியை நடத்தவில்லை. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த விமர்சனத்தை முன்வைப்பதில் எந்த தவறும் இல்லை. கலைஞருக்கு புகழாரம் சூட்டுவதற்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் பெருமை சேர்க்கிற வகையில் அகில இந்திய தலைவர்களை அழைத்து விழா நடத்தியவர் ஸ்டாலின். அந்த விஷயத்தில் செல்வி ஜெயலலிதா விஷயத்தில் தோல்வி அடைந்தவர் எடப்பாடி பழனிசாமி. இதே காயின் ரிலீஸ் ஃபங்க்ஷன் எம்ஜிஆர் 100ஆண்டு நினைவு விழா, அதற்கு நாங்க நானே தான் பண்ணேன், இதுக்கு மத்திய அரசு வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எடப்பாடி பழனிசாமி அதுதான் அபத்தமான வாதம். ஒரு தலைவர் மாபெரும் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் என்றால் அவருக்கு அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு கட்சி தலைவர்கள் புகழாரம் சூட்டுவதுதான் அந்த தலைவருக்கு நீங்கள் அளிக்கிற மரியாதை, பெருமை, சிறப்பு. நான் திறந்த நான் போனேன்னா நீங்க யார் அந்த கட்சியினுடைய தலைவர்? நீங்க திறக்கிறதுல என்ன சிறப்பு இருக்கு? ஜனாதிபதி வரணும், பிரதமர் வரணும், இல்லை அகில இந்திய அளவில் வெவ்வேறு கட்சி தலைவர்கள் வரணும். இவர் நந்தனம் திடலில் கூட்டம் போட்டார்ல திரு ஸ்டாலின், ராகுல் காந்திலேருந்து அத்தனை பேரை கூப்பிட்டார்ல, நம்முடைய ஃபருக் அப்துல்லாவை கூப்பிட்டாரு, அகிலேஷ் யாதவை கூப்பிட்டாரு, அவர்களெல்லாம் புகழாரம் சுட்டினாங்கல்ல, அதுதான் பெருமை. நீங்க உள்ளூர் மூலத்தை வாசிக்கிறது பெருமை அல்ல. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேரை வச்சோம், நம்ம கொடுத்த அழுத்தம், நாம தான் நிகழ்ச்சியை பண்ணோம்னு கேட்கிறாரு. இல்லை, அந்த பெயர் சூட்டியதற்கு முழு முதற் காரணம், ஆரம்ப புள்ளி, அதற்கு ஆரம்ப புள்ளி யார் என்றால் சைதை துரைசாமி, சென்னை மாநகர முன்னாள் மேயர். அவருடைய பங்களிப்பு இதில் எவ்வளவு இருந்தது என்பது எனக்கு நன்றாக தெரியும். எடப்பாடி கிரெடிட் கொடுக்க முடியாதா? சென்ட்ரலுக்கு, மத்திய அரசுக்கு கொடுக்க முடியும், நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்க முடியும், எடப்பாடி பழனிசாமிக்கு தர முடியாது. ஓகே சார், சமீபத்தில் அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு. பூகம்பம் வெடிக்கும் அப்படிலாம் பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு பூகம்பமும் வெடிக்கல. என்ன சார் சொல்ல வராங்க இந்த செயற்குழு கூட்டம்? செயற்குழு என்பது வேஸ்ட். அதிமுக செயற்குழு கூடியதே வேஸ்ட். இப்போ 1 மாத காலமாக கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்ட செயலாளர்களை அழைத்து நாடாளுமன்ற தொகுதிக்கு தோல்விக்கு என்ன காரணம்னு கேட்டு அதுலேயும் ஒழுங்காக யாரையும் பேச விடாமல் ஒரு கூட்டத்தை நடத்திவிட்டு அந்த கூட்டத்தில் இவர் என்ன சொன்னாரோ அதையே திரும்ப சொல்வதற்கு எதற்கு செயற்குழு? அதில் இருக்கிறவர்கள் தான் பெரும்பாலும் செயற்குழுல வர்றாங்க. சொன்ன விஷயத்தையே திரும்ப சொல்றதுக்கு எதுக்கு செயற்குழு? தேர்தலுக்கு தயாராக இருங்க, கவலைப்படாதீங்க, பூத்தெல்லாம் சரி பண்ணுங்க, நல்ல கூட்டணி வரும், நல்ல கூட்டணி வரப்போகுது, நல்ல கூட்டணி வரப்போகுதுன்னு உடுக்கடிக்கிறதுக்கு ஒரு செயற்குழு. இந்த செயற்குழு கூட்டம் என்பது ஒரு கண் துடைப்பு கூட்டம், நடந்தது வேஸ்ட். இதுக்கு அவசர செயற்குழுன்னு பேர் வச்சாங்க. என்னடா அவசர செயற்குழுன்னு அவர் மூத்த தலைவர்கிட்ட கேட்டால், இல்லை சார், சாதா செயற்குழுனா இத்தனை நாள் நோட்டீஸ் இருக்கணுமா, முன்னாடி இவ்வளோ நாள் நோட்டீஸ் இருக்கணுமா, அவசர செயற்குழுனா ஷார்ட் நோட்டீஸ் இருந்தால் போதுமா, அதனால தான் அந்த அவசரன்ற வார்த்தையை லாஸ்ட் மினிட்ல சேர்த்தோன்னு ஒருத்தர் விளக்கம் கொடுத்தாரு எனக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேலி கூத்தான ஒரு நடத்துகிற முறையை நான் பார்த்ததே இல்லை. அந்த செயற்குழு கூட்டம் நடந்தது வேஸ்ட். அதிமுகவுக்கு தேவை வலுவான கூட்டணி. கூட்டணி இல்லாவிட்டால் அதிமுக தேராது. ஓகே சார், அதிமுக செயற்குழு நடந்த நாளன்னைக்கு அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அதில் ரொம்ப கடுமையாக முதல்வர் பேசியிருக்காரு மாவட்ட செயலாளர்கள் மீது. இந்த மாதிரி அவரும் 100 மாதிரி பேசிட்டார்.
சாட்டை எடுப்பேன் அவர் சாட்டை எடுப்பேன்றது ஒரு டைலாக் மாதிரி ஆகிப்போச்சு. அதனால அவர் திரும்ப திரும்ப அதை சொல்லாம சிரிப்பு மூட்டாம இருக்கணும் மாண்புமிகு முதலமைச்சர். யார் மேலேயாவது 4 பேர்கிட்ட சாட்டையால வெளுத்துட்டு அப்புறம் பேசினாருன்னா பரவாயில்ல, எதுவுமே செய்யாம கவுன்சிலர்களை வந்து மாவட்ட செயலாளர்கள் கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு சார். இதெல்லாம் அவர் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில இருப்பவர். வேண்டுகோள் விடுத்து கொண்டிருப்பதும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருப்பதும் வியப்பளிக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் பேசியதும் ஒரு சம்பிரதாயமான பேச்சாக அல்லது நகைப்புக்குரியதாக பார்க்கப்படுகிற அளவுக்கு மாறிவிட்டது. இரும்பு கரம் கண்டு ஒடுக்க வேண்டியவர் இன்னமும் எச்சரிக்கைகளையே விடுத்துக் கொண்டிருக்கிறார். சார், சமீபத்தில் திமுக கூட்டணிக்குள்ள திருமாவளவன் ஒரு மிகப்பெரிய வெடியை போட்டிருக்காரு. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் தலித் ஒருவர் முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. நீங்க எங்களை ஏத்துக்கிட்டீங்கன்னா தலித் ஒருவரை நாங்கள் வந்து முதல்வராக்குவோம்னு அன்புமணி அதற்கு பதில் சொல்லியிருக்காரு. என்ன சார், இந்த இஷ்யூ வந்து திமுக கூட்டணிக்குள்ள ஏதாவது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கா? இல்ல, திருமா அவர்களுடைய கருத்து அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை தோற்றுவித்திருக்கிறது, ஒரு விவாதத்தை தோற்றுவிருக்கிறது. அந்த வகையில் இது வரவேற்கக்கூடிய ஒரு கருத்து. ஆனால் அதற்கான வாய்ப்பு காலம் கனிந்திருக்கிறதா என்று கேட்டால் கனியவில்லை, வாய்ப்பு பிரகாசமாக தெரியவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. அதே சமயம் ஆட்சிக்கு வருகிறவர்கள், அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, தலித் சமூகத்தைச் சேர்ந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த 2 பேரை அமைச்சராக்குகிறார்களே தவிர அவர்களுக்கு ஏதோ அந்த இலாக்கா தான் எழுதி வைத்தது போல ஆதி திராவிட நலத்துறை என்று ஒதுக்கி விடுகிறார்கள். நான் கேட்கிறேன், பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சியை போல ஏன் நீங்கள் உள்துறை அமைச்சராக்கக்கூடாது? உள்துறை கூட முதலமைச்சரிடம் இருந்து விடக்கட்டும். தொழில்துறை அமைச்சராக்குவது, மின்சாரத்துறை அமைச்சராக்குவது, வேளாண்மை துறை அமைச்சராக்குவது, முக்கியத்துறை ஏன் கொடுக்க மாட்டேன் என்கிறீர்கள்? ஆக திமுகவானாலும் அதிமுகவானாலும் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களை கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்துகிறீர்கள். உங்கள் ஓட்டுக்காக அல்லது மந்திரி சபையில் 2 பேருக்கு இடம் கொடுத்தோம் என்று காட்டுவதற்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். ஆகவே பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் மத்தியில் இந்த அதிருப்தி நீண்ட காலமாக இருக்கிறது. இவர்கள் மாறி மாறி திமுகவிடமும் அதிமுகவிடமும் கையேந்தி கொண்டிருப்பதால் இந்த கருத்தை தேர்தல் சமயத்தில் வன்மையாக முன்வைக்க முடியவில்லை, அழுத்தமாக வலியுறுத்த முடியவில்லை. காரணம், 8 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் நீங்கள் போய் அறிவாலய வாசலிலும் அதிமுக வாசலிலும் நிற்க வேண்டி இருக்கிறது. அதன் காரணமாக இந்த கோரிக்கை வலுப்பெறவில்லை என்று நான் பார்க்கிறேன். தேர்தல் நேரத்தில் நீங்கள் நிபந்தனை விதிக்க வேண்டும். கூட்டணி ஆட்சி என்ற அர்த்தம் அல்ல, பட்டியலினத்தைச் சேர்ந்த உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கே உயர் பொறுப்பு கொடுங்கள் என்று வலியுறுத்த வேண்டும். அதை கூட நீங்கள் செய்ய முடியவில்லை. ஆகவே இந்த விஷயத்தில் இயல்பாகவே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்னார் என்றால் அதிலும் அரசியல் தான். நீங்கள் எங்களாவது நாங்கள் ஆக்கிறோன்றார், அப்போ அவர் ஆக போகிறது இல்லையா? திரும்ப ஆதரிச்சாருன்னா திரும்ப முதலமைச்சர் சொல்லுவாரா பாமக ஆதரிச்சா? இது என்ன பேச்சுன்னு எனக்கு புரியல. ஆகவே அது வந்து அரசியல் ரீதியாக சொல்லப்படுகிற ஒரு கருத்துன்னு தான் நான் பார்க்குறேன். பாமகவை விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்கிறது என்று அறிவித்து விட்டால் திரும்ப தான் எங்கள் முதல்வர் வேட்பாளர்னு சொல்ல போகிறாரா? சரி, சொல்லலாம். அது அந்த அணி வெற்றி பெறுமா? அது வாய்ப்பில்லை. யதார்த்தத்தில் என்ன நடக்கலாம், என்னென்ன செய்ய முடியும் என்றால், பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசியல் ரீதியாக இன்னும் கூடுதல் அங்கீகாரமும் கூடுதல் வாய்ப்புகளும் தர வேண்டும் என்ற கருத்து நியாயமான கருத்து என்று நான் பார்க்கிறேன். சொல்லப்போனால் சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி பட்டியலினத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் பலர் சிறப்பாக செயல்படுகிறார்கள். இப்போதைய தமிழக சட்டமன்றத்திலே கூட நான் அதை பார்க்கிறேன், முன்பும் பார்த்திருக்கிறேன். ஆகவே தகுதியான அத்தகையவர்களுக்கு உயரிய பொறுப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலை. ஓகே சார், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வெகு விரைவாக வந்து விக்கிரவாண்டியில வந்து ஒரு மாநாடு நடத்த போறாருங்கிற செய்தி எல்லா தரப்புலையும் பேசப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கொடி ஒன்று விரைவிலேயே வந்து அறிமுகப்படுத்த போறாங்கிற ஒரு செய்தியும் வந்துகிட்டு இருக்கு. சில போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியால வைரல் ஆயிருக்கு. குறிப்பாக தம்பி நம்ம கூட வந்துடணும் அப்படிங்கிற விஷயத்த சீமானும் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காரு. விஜய் ஃபேக்டர் எப்படி சார் களத்துல ஒர்க் அவுட் ஆகுமா சார்? நான் ஏற்கனவே சொன்னதுதான், திரு விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாக மாற்று அணி என்று முன்வைக்கிற போது அதற்கு ஓரளவு ஆதரவு கிட்டும். ஆனால் அதிகபட்சமாக கிடைத்ததே திரு விஜயகாந்த் அவர்களுக்கு 10% தான். திரு விஜயகாந்த் அவர்கள் தான தர்மங்கள் செய்து மக்கள் மத்தியிலே புகழ்பெற்று இருந்தவர், புரட்சி கலைஞர். பெரும் மக்கள் கூட்டத்தை முதல் பொதுக்கூட்டத்தில் மாநாடு மாதிரி காட்டினார். அதெல்லாம் யாருக்கும் செலவு பண்ணிலாம் கூட்டத்தை சேர்க்கல. மதுரையில் மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை திரட்டினார் கட்சி ஆரம்பிக்கிற போது. அதுபோல் திரு விஜய் அவர்களுக்கும் கூடலாம், நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். மிகப்பெரிய இளைஞர்களை ரசிகர் பட்டாளமாக கொண்டவர். ஆனால்
ஒரே தேர்தலில் முதல் தேர்தலில் அவர் மாற்றத்தை அளித்து விட முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. திரு சீமானும் விஜயும் கைகோர்ப்பது என்பது யார் தலைவர் என்பதில் பிரச்சனையாக வந்து நிற்கலாம். ஓகே 2 பேரும் அணி சேருவது என்பது அந்த ஈகோவை விட்டுவிட்டு கூட்டணியாக எத்தனை இடங்கள் பகிர்ந்து கொள்வது என்பதிலே அந்த பேச்சு துவங்கினாலும் கூட யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதிலே வந்து சிக்கலில் முடியலாம். ஓகே சார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ரொம்ப இன்டாக்டா இருக்காங்க. பல பத்திரிகைகள்கிட்ட பேசும்போது அவங்க கொண்டு போயிடுவாங்க, திமுக அந்த கூட்டணி கொண்டு போயிடுவாங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சொல்ல ஒரு ஆன்டி ஸ்டாலின் கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே, சீமான், விஜய் போன்றவர்கள் வந்து ஒரு கூட்டணியாக இருந்து 26 தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருக்குமா சார்? தாமரை செல்வருக்கு அதிமுக மீது இருக்கிற அவ்வளவு அக்கறை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையே என்பது எனக்கு ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. இந்த நேர்காணலில் நீங்கள் முன்வைத்த கேள்வி பரவாயில்லை, தம்பி நமக்கு ஒரு நல்ல யோசனை தருகிறார் என்று திரு எடப்பாடி நினைக்கலாம். அல்லது இதைத்தானே நானும் எதிர்பார்க்கிறேன், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்பதைப் போல இதற்குத்தான் நானும் ஆசைப்படுகிறேன் என்பதை தம்பி புரிந்து கொண்டிருக்கிறார் என்று அவர் உங்களை பாராட்டலாம். ஆனால் இதற்கான வாய்ப்பு குறைவு என்று நான் பார்க்கிறேன். ஆரம்ப கட்சி ஒரு எழுச்சியோடு தொடங்கி பெரிய பிளான் எல்லாம் வைத்து கொண்டு பல பேரிடம் ஆலோசனையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அதை ஆதரிப்பதற்காக அவர் கட்சி தொடங்க வேண்டும் என்று அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் நினைக்கக்கூடும். அதன் காரணமாக பின்வாங்கக்கூடும் அல்லது ஆதரவு குறையக்கூடும். ஓகே. இன்னொரு பக்கம் திரு சீமான் அண்மை காலம் வரை அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருக்கிறார். அவருடைய கட்சியைச் சேர்ந்த 1-2 பேருக்கு கூட்டணி இருந்தால் சில சட்டமன்ற உறுப்பினராக போகலாம் என்கிற எண்ணம் இருந்தாலும் அவருக்கு அந்த எண்ணம் இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே எனக்கு தெரிந்து இப்போதைக்கு நீங்கள் கேட்ட கேள்வி என்பது நல்ல கற்பனை, ஆனால் அது நிறைவேறுமா என்பதில் எனக்கு பெரும் சந்தேகம் இருக்கு. சார், இந்த அதிமுக செயற்குழுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிஎஸ் சசிகலா இணைப்பை பற்றி பேசுவாங்களா எதிர்பார்த்தாங்க. அதை பற்றி விவாதிக்கவே இல்லை. எடப்பாடி வீட்டில் பேசினோட சரி, அதை பற்றி எந்த ஒரு இஷ்யூவே இந்த செயற்குழுவில் வந்து பேசவே இல்லை. முன்முடிவோடு இதை பேசக்கூடாது அப்படிங்கிற உத்தரவாதம் வாங்கிட்டு தான் இந்த செயற்குழுவை கூடியிருக்கா சார். அப்படி முன்முடிவோடு அல்லது முன்கூட்டியே யாருக்காவது நிபந்தனை விதிக்கப்பட்டு கூட்டுறதாக நான் நினைக்கல. நான் அப்படி கேள்விப்படவும் இல்லை. இந்த விஷயத்தை ஆரம்பத்தில் எழுப்பிய முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சேலத்தில் சந்தித்து இவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டால் கட்சி மீண்டும் வலிமையடையும், குறிப்பாக தென்பகுதியில் அதிமுகவுக்கு ஏற்பட்ட சரிவு என்பது அதிலிருந்து நாம் மீள முடியும் என்ற கருத்தை வலியுறுத்தி அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அந்த தன்னுடைய கருத்தில் மிக உறுதியாக இருந்த காரணத்தாலும் அதன் பிறகு நடந்த 1-2 மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர்களை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சில பேரை வைத்து பேச வைத்தார்கள். ஆகவே இதை மீண்டும் கிளப்பினால் தேவையில்லாமல் அதிமுகவை பற்றி நெகட்டிவ் நியூஸ் வந்து கொண்டிருக்கும். அது கட்சிக்குள்ளும் தலைமைக்கும் தங்களுக்கும் இடையிலான மோதலாக கூட மாறிவிடும் என்று கருதி அந்த 6 பேரும் இந்த விஷயத்தை தவிர்த்தார்கள் என்று நான் அறிகிறேன். ஓகே. இதன் மூலமாக அந்த பேச்சு தள்ளி போயிருக்கிறது அல்லது இப்போதைக்கு அது நடைபெறாது என்ற நிலைமை நேரிட்டிருக்கிறது. தேர்தல் வரை இதே நிலையில்தான் அதிமுக இருக்க போகிறதா என்பதை பொறுத்துதான் அதனுடைய தாக்கம் பற்றி நாம் பேச முடியும். ஓகே சார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கும் மேலாக சிறையில் இருக்காரு. இன்னைக்கு ஜாமீன் கிடைத்திரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தீர்ப்பை வந்து தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்காங்க. ஜாமீன் கிடைத்தால் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவை இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் கசிவிடப்பட்டுச்சு. ஏன்னா ஜாமீனும் கிடைக்கலன்னு நடக்க வாய்ப்பு இருக்கு. அண்மையில் மணீஷ் சிசோடியாவுக்கு நீண்ட நாள் சிறையில் இருந்த டெல்லி துணை முதல்வராக இருந்த மணீஷ் சிசோடியாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்குகிற போது தெரிவித்திருக்கிற சில கருத்துக்கள் செந்தில் பாலாஜி விவகாரத்திலும் ஒரு திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் ஒரு நம்பிக்கையை தோற்றுவித்திருக்கிறது. ஓகே. அவருக்கும் விரைவில் பிணை கிடைத்துவிடும் என்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அமலாக்கத்துறை விசாரணை என்கிற பெயரால் ஒரு வழக்கையே நடத்தாமல் நீங்கள் வந்து நீண்ட காலத்திற்கு இப்படி ஒருவரை உள்ளே வைக்க முடியாது, அது தண்டிப்பது போல ஆகிவிடும் என்று கிட்டத்தட்ட இந்த கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் அது திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் பொருந்தும். நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக அவர் சிறையில் இருக்கிறார். அம்மாதிரி ஒரு விசாரணை கைதியாகவே ஒருவரை நீண்ட காலம் வைத்திருப்பதும் என்பதும் அவருக்கு வழங்கப்படுகிற நீதி ஆகாது. ஆகவே அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன என்று சில நண்பர்கள் கூறுகிறார்கள். நானும் அந்த பார்வையை ஏற்றுக்கொள்கிறேன். நீண்ட நாளாகவே ஒருவரை சிறையில் வைத்து அந்த வழக்கை தொடங்காமல் இருப்பது வந்து
அது சரியான பார்வையாக இருக்காது. அதே சமயம் அவர் விடுத்தவுடன் அமைச்சராக்கப்படலாம் என்று சொல்லுகிறார்கள். அது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அறுதியிட்டு சில நண்பர்கள் கூறுகிறார்கள். அது வழக்கின் போக்கையோ அல்லது மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வருகிற போது அதில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா, அதற்கு ஆட்சேபம் தெரிவிக்கப்படுமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியலில் நடந்துகிட்டு இருக்க பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப அறிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.